இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் 2020 இன்னைக்கு ஆடுறாங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் 2020 எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இந்தியா ஸ்குவாடை ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து ஸ்ரீலங்கா ஸ்குவாடை பார்க்கலாம். ஸ்ரீலங்கா ஸ்குவாடும் சூப்பரான ஸ்குவாடாக இருக்குது. ஒரு யங் டீமாக இருக்குது ஸ்ரீலங்கா ஸ்குவாட்லேயும். ஸ்ரீலங்கா ஸ்குவாடையும் நம்ம வந்து சும்மானா நினச்சிடக்கூடாது. அவங்களும் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி தான் ஸ்குவாடை எடுத்திருக்காங்க. ஸ்குவாடை பற்றி ஒன்றும் நல்ல நம்ம பத்திரானா இருக்கார், குஷால் மெண்டிஸ் இருக்கார், தினேஷ் தந்திமலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அசரங்கா மறுபடியும் கேப்டன்ஷிப்பை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அசரங்கா கேப்டன் கிடையாது இந்த வாட்டி. அதனால் அப்புறம் மகேஷ் பத்திரானா இருக்கார், தீக்ஷனா இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. இந்த 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 ஸ்ரீலங்கா ஸ்குவாட் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்ல டீமாகவும் வச்சுருக்காங்க. குஷால் பெரேரா அவர் ஒரு எப்படிப்பட்ட அட்டாக்கிங் பிளேயர்னு தெரியும், அவரும் நல்லா விளையாடுவார். சனாங்கா இருக்கார். நல்ல டீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி புது டீமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கோச் வந்து ஜெயசூர்யாவும் வந்து நல்ல டீமை ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கார். எப்படி கௌதம் கம்பீருக்கு இது ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டோ அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்கா டீமுக்கும் வந்து இது வந்து ஜெயசூர்யாவுக்கும் வந்து இதோட ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டு ஸ்ரீலங்கான் கோச்சை. பார்க்கலாம் அவருங்க ரெண்டு பேரும் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா பேட்டில்ஸ் வந்து பயங்கரமான பேட்டில்ஸ் இருக்கும். சுப்மான் கில்லும் பத்திரானாவும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு தெரில. பத்திரானாவை பற்றி நம்ம ஐபிஎல்லே பயங்கரமாக போட்டிருக்காரு. அதனால் பேட்டில் வந்து சுப்மான் கில்லுக்கும் பத்திரானாவுக்கும். அப்புறமேட்டு வந்து தீக்ஷனா இருக்கார். தீக்ஷனாவும் சூப்பராக பவுலிங் போடுவார். அசரங்கா இருக்கார். அசரங்காவும் நல்லா பவுலிங் போடுவார். காம்பினேஷன்ஸ் வந்து அவங்கள்ட்ட பவுலிங் காம்பினேஷன்ஸ் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. பெர்னாண்டோ இருக்கார். இவங்கலாம் எல்லாம் ஐபிஎல்ஸ் ஆடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. இந்தியன் பிளேயர்ஸை பற்றி நல்லா தெரியும் அவங்களுக்கு. அதனால் பேட்டில்ஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்கார். அதனால் இந்தியா வந்து ஸ்ரீலங்கா வந்து லைட்டான எடுத்துட முடியாது. நல்ல ஒரு டஃப் காம்படிட்டராக தான் எடுக்கணும். ஏன்னா இந்தியாவோட எப்படி பேட்டிங் காம்பினேஷன் போவாங்கன்னு தெரியல. ஏன்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க ஸ்பாட்டை வந்து யார் ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்மான் கில், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங் ஆடுவாங்க. புது 2020 பேருக்கு அவங்க தான் ஓப்பனிங் பேர். ஏன்னா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் ஆடிருக்காங்க. அதனால் அந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். சுப்மான் கில்லும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும். ஒன் டவுன் தான் யார் வர போகிறான்னு தெரில. ஒன்று சஞ்சு சாம்சன் வர போகிறாரா இல்லை சூரியகுமார் யாதவ் வர போகிறாரான்னு தெரில. இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஆடுவாங்க. எல்லாம் ஒன் டவுன் வந்து ரிஷப் பந்த் ஆடிட்டு இருந்தார் 2020 சீரீஸில், 2020 வேர்ல்டு கப்பில். கௌதம் கம்பீர் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வர போகிறாருன்னு தெரில. கௌதம் கம்பீருக்கு இது ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டு டீம் இந்தியாவுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு 2020 எது மாதிரி மாற்றங்கள் நிறையா இருக்கும் இந்த பேட்டிங் ஆர்டரில். ஆனால் ஓப்பனிங் வந்து சுப்மான் கில், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான். அதில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன் டவுன் வந்து சூரியகுமார் யாதவ் வராரா, ரிஷப் பந்த் வராரா இல்லை சஞ்சு சாம்சன் வராரான்னு யாருக்குமே தெரியாது. அது நாளைக்கு நம்ம இன்றைக்கி மேட்ச் ஆரம்பிக்கும் போது தான் தெரியும் என்ன மாதிரி காம்பினேஷன் வந்து கம்பீர் கொண்டு வர போகிறாருன்ட்டு. பார்க்கலாம். ஆனால் என்னோடய பிளேயிங் 11 பொறுத்தவரையும் நான் யாருன்னா சொல்லுவேன்னா சுப்மான் கில், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், சிவம் துபே இருக்கார், வாஷிங்டன் சுந்தர், ஹார்திக் பாண்டியா இருக்கார். 9, 10 வந்து ஹர்ஷீப் சிங், எல்லாம் ரவி பிஷ்னாய் அவங்க தான் விளாடுவாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கன் சீரீஸுங்கிறதுனால ஸ்ரீலங்காவில் நடக்கிறதுனால ஸ்பின்னர்ஸ்க்கு தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பவுலிங் இருக்குது. ஏன்னா ஸ்பேஸ் பவுலர்ஸ்னால் அங்கே ஸ்ரீலங்காவில்னா எடுபடாது, ஸ்பின்னர்ஸ் தான் நல்லா எடுபடும். இந்தியாவிலேயும் நிறையா ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அக்ஷர் பட்டேல் இருக்கார், வாஷிங்டன் சுந்தர் இருக்கார், ரவி பிஷ்னாய் இருக்கார். இவங்களாம் நல்லா ஸ்பின் பவுலர்ஸ் இருக்காங்க. சூரியகுமார் யாதவுக்கு வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் டீம் காம்பினேஷன் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா வாஷிங்டன் சுந்தரை பார்த்திங்கன்னா இப்போ ஜிம்பாப்வே சீரீஸில் வந்து மேன் ஆஃப் தி சீரீஸ் வாங்கியிருக்காரு. அவரை கண்டிப்பாக ட்ராப் பண்ண முடியாது. ஆனால் கௌதம் கம்பீர் என்ன பண்ணுறாருன்னு தெரில. அக்ஷர் பட்டேல் இருக்கார், ரவி பிஷ்னாய் இருக்கார், ஹர்ஷீப் சிங் வந்திருக்காரு. ஹர்ஷீப் சிங்கு, சிவம் துபே வேணால் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. என்னோடய பிளேயிங் லெவல் பார்த்திங்கன்னா நான் யார் சொல்லுவேன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், சுப்மான் கில், சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரிங்கு சிங். 7 கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? 7 பேர். அடுத்தது வந்து ஹர்ஷீப் சிங் 8, வாஷிங்டன் சுந்தர் வந்து 9, முகமது சிராஜ் 10. இன்னொரு வந்து ஸ்பின்னர் தான் ஆடுவார், ரவி பிஷ்னாய் தான் ஆடுவார். 3 ஸ்பின்னருக்கு தான் போவாங்க. இல்லைனா சஞ்சு சாம்சன் ஆடுறாங்களா என்னன்னு தெரில. நாளைக்கு சஞ்சு சாம்சன் ஆடுறது கொஞ்சம் டவுட்டு தான் நினைக்கிறேன். இதுதான் என்னோடய டீம் காம்பினேஷனாக இருக்குது. உங்களோட டீம் காம்பினேஷன் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை யாரை வந்து கௌதம் கம்பீர் எடுப்பாருங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 2020 யார் ஜெயிப்பா, இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட்டு 2020 வந்து யார் ஜெயிப்பாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில்
கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு 2020 எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம்.